வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மீண்டும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 3167 வேக்கண்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. தென் மறுபடியும் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தேர்விகளை உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சேலரி பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸை கம்பேர் பண்ணுற போது இதனுடைய சேலரி வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். சொந்த ஊர்லேயே வந்து வேலை பல்வேறு மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 31/3/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜிடிஎஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னையிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 31/3/2023 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சிட்டி ரீஜியன் பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, அதே மாதிரி பாண்டிச்சேரி, தாம்பரம், வேலூர் இது மாதிரியான ஊரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சென்ட்ரல் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் கடலூர், கரூர், நாகப்பட்டினம், பட்டுக்கோட்டை, ஸ்ரீரங்கம், திருச்சி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விருதாச்சலம், ஸோ இது மாதிரியான ஊர்களெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எம்எம்எஸ் சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்ட் 25 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சவுத்தர்ன் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் திண்டுக்கல், ராமநாதபுரம், காரைக்குடியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் ரீஜியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்எம்எஸ் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, ஸோ இது மாதிரியான ஏரியாக்கெலாம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா 58 வேக்கண்ட் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இஎஸ்எம், ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் சேலரி பொறுத்த வரைக்கும் 7th பே மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 19,900 ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 சம்திங் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஜிடிஎஸை கம்பேர் பண்ணுற போது 2-3 மடங்கு வந்து சேலரி அதிகமாக இருக்கும். இதுக்கான ஏஜ் டைம் ரிலாக்ஸேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி 5 இயர்ஸ், அடுத்தது ஓபிசி 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசி 30 இயர்ஸ் வரைக்கும், அடுத்த 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட்டும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th மார்க் பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. தென் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். த சீனியர் மேனேஜர், அதாவது JAG மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் 37 கிரீன்ஸ் ரோட், சென்னை 600006 இந்த அட்ரஸுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். தென் இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். 31/3/2023 இந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும். இந்த அட்டாச்மெண்ட் கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்டரில் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பும்போது நீங்கள் அப்ளிகேஷன் கூட என்னென்ன வந்து வச்சு அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய அதாவது டிரைவிங் லைசன்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிசி ஜெராக்ஸு, அதே மாதிரி மார்க் ஷீட் ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஸோ இதெல்லாம் வச்சு அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், அடுத்தது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ, ஸோ அட்ரஸ்ஸு, ஸோ இதெல்லாம், அதே மாதிரி ரிலீஜியன் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. 10th வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த ஸ்கூல், ஸோ இயர் ஆஃப் பாசிங் என்ன, உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஹெவி டியூட்டியாக அல்லது வந்து லைட் மோட்டர் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கீங்களா, அதனோட இஷ்யூ டேட் என்ன, வேலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு என்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து லைசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லைசன்ஸினுடைய இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுனால தான் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய டிரைவிங் லைசன்ஸினுடைய அதாவது வேலிடிட்டி, அதனுடைய லாஸ்ட் டேட்டு, வேலிடிட்டி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சரிங்களா, ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் ஒரு சில அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைன் மூலமாக தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள்
அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. இதில் நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கிள் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ நீங்கள் எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.